மார்ச் 26, 2026. செய்தி விவரம். பங்களாதேஷில் இன்று காலை 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற சொகுசு பேருந்து ஒன்று ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்து நடந்தது எப்படி? பங்களாதேஷின் ராஜ்பாரி மாவட்டத்தில் உள்ள தௌலத்பியா படகுத்துறையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ராஜ்பாரியிலிருந்து தலைநகர் டாக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து பத்மா ஆற்றை கடப்பதற்காக படகில் ஃபெரி ஏற முயன்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நிலைதடுமாறி ஆற்றுக்குள் தலைகீழாக கவிழ்ந்து மூழ்கியது. மீட்பு பணிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்நாட்டு தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு குழுவினர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹம்சா என்ற அதிநவீன மீட்பு கப்பல் மூலம் ஆற்றில் மூழ்கிய பேருந்தை வெளியே எடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாதிப்புகள். முதற்கட்ட தகவல்களின்படி இந்த விபத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சுமார் 15 பயணிகள் ஆற்றில் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈகை திருநாள் விடுமுறை முடிந்து மக்கள் தங்கள் சொந்த ஊர்களிலிருந்து தலைநகருக்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் நிகழ்ந்த இந்த துயரச் சம்பவம் பங்களாதேஷ் நாடு முழுவதையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நேரடி தகவல்களுக்காக இணைந்திருங்கள். நஃபீல் தமிழ் மீடியா.